போலாமா மலேசியா, மலேசியாவுக்கு போலாமா. ஓகே கைஸ், ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஃபைனல்லி மலேசியாவோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்கெட்யூல் பண்ணி கன்ஃபார்மாக பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, மலேசியாவுக்கு நம்ம 25 6 போகிறதில்ல, 23 பார்த்தீங்கன்னா போயிட போகிறேன். 30 வரலும் மலேசியாவில் தான் இருக்க போகிறேன். அங்கே நமக்கு 2-3 ஒர்க்ஸும் வந்துருச்சு. இன்னொன்று, நம்மளோட ஃபாலோவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாப்புல. அந்த அன்புக்காகவே பார்த்தீங்கன்னா நான் அங்கே போகிறேன். அண்ட் ஜனநாயகனோட அந்த ஃபைனல் ஆடியோ லான்ச், இதுக்கப்புறம் என்னால் ஆடியோ லான்ச் பார்க்க முடியுமான்னு தெரியல அவரோடது. இந்த சேனல் ஸ்டார்ட் ஆன காரணமே இதை, நாளைக்கு வந்து அவன் சேனல் கொடுப்பாருன்னா நான் கொடுத்துருவேன் தளபதிக்கு, அவ்வளோதான். அவரால் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனநாயகனோட ட்ரெய்லர், அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷுவல் லீக் ஆன மாதிரி நேற்று ட்விட்டர்லலாம் பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது. எனக்கு செம்ம ஷாக் ஆச்சு. ஏன்னா ஜனநாயகந்து பெருசாக எந்த ஒரு லீக்டு இமேஜஸில் வெளியே வரல. இப்போ ரீசெண்டாக வர இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐயில் ஜென்ரேட் பண்ணதான். பட் இந்த டீசர் இது வெளியே வந்திருக்கு அப்படின்னு அந்த இமேஜ் பார்க்கும்போதே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மியூசிக் ஸ்டுடியோவில் இந்த கம்போஸ் பண்ணும்போது கம்போசர்ஸ்லாம் ஆர்ஆர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டுடியோலேருந்து எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபோட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணேன். ஏன்னா மேபி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தவறாக கூட எடுத்துங்க, இந்த படம் ஒரு கடைசி படமாக இருக்க போதுன்னே வச்சுக்கலாமே. அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நமக்கு வீடியோஸ் வருதோ, அப்டேட்ஸ் வருதோ இல்லை, நான் உங்களை எங்கேஜிங்காக வச்சுப்பேனே, அதில் என்ன தப்பு? நான் வேறு என்ன எதிர்பார்க்குறேன்? நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், ஜாலியாக, அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம்ல, ஒரு விஷயம் மட்டும் பேசல. அதையே நீங்கள் அஃபென்ஸாக எடுத்துக்கிறீங்க. அவன் கான்ட்ரவர்சி பண்ணிட்டு அவுத்து போட்டு சுற்றி என்னென்னவோ பண்ணுறாங்க. நான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். தளபதியோட கடைசி படங்க, அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோஸை நான் பண்ணுறேன். சரி, ஓகே. அந்த லீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்துச்சுல்ல, ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, அது ஜனநாயகனோட லீக்கடே கிடையாது. ஏஐயில் பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறாங்க. இந்த ஏஐ எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது பாருங்களேன். நானே நம்பிட்டேன். டே என்னடா அதுக்குள்ளே டீசரில் வெளியே லீக் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் நானே ஷாக் ஆகிட்டேன். அப்புறமா தளபதி ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரி, அவர் டப்பிங் கொடுக்குற மாதிரி, பின்னாடி ஜனநாயகனோட ட்ரெய்லர் இருக்கிற மாதிரி என்னென்னவோ பார்த்தீங்கன்னா பசங்க ஏஐயில் பண்ணது எனக்கு செம காண்டாயிடுச்சு. அப்புறமா நானும் அஃபிஷியலாக அப்படி பார்க்கும்போது ஓகே, இது லீக்கடு கிடையாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடில் எதுவும் போடலை, லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கிறிஸ்மஸ் டைமில் அதுக்கு முன்னாடியே நமக்கு ஜனநாயகனோட ட்ரெய்லர் இல்லை டீசர் வந்துடும். ஸோ ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் வரலும் நம்ம வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. அண்ட் இன்னொன்று, ஜனநாயகனோட இந்த ஆடியோ லான்ச் இது ஒரு ஈவெண்ட்டாக நான் பார்க்கல, ஒரு எமோஷனலான விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த வீடியோஸ்லாம் எவ்வளோ கேவலமான எமோஷனாக ஓவர் ஆக்டிங்காக இருந்தால் அப்படி கூட எடுத்துங்களேன். பட் என்னோடய ஃபுல் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் பண்ண போகிறேன். ஒரு கம்ப்ளீட் வ்ளாகாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆடியோ லான்ச் போகிறது இருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்குது. அது ஒரே வீடியோ ஒரு நறுக்கு நம்ம பண்ணுறோம் நம்மளோட ஸ்டைலில். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவுக்கு போகிறேன். கடன் வாங்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோ, ஏன்னா என் மந்த் எண்டு டிசம்பரு, கல்யாணம் இப்போ தான் எனக்கு ஆயிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கூட நான் என் ஃபேமிலி கூட இல்லாமல் நான் அங்கே இருக்கிற ஒர்க் வந்திருக்கு. ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச் போய் பார்க்கணும், தளபதிக்காக நான் அங்கே போகிறேன்னா நீங்கள் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. வீடியோவில் ஒரு சின்ன ஆஃப் டாப்பிக்கு. ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்போதும் சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க. ஒரு 20 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணேன். நான் 1 மடங்கு போட்டது 3 மடங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காசு வந்துச்சு. அந்த வீடியோக்கான லிங்க், அந்த பிளேலிஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின்னடு கமெண்ட்டில் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனா மேலே ஒரு ஐகானில் கொடுத்துட்றேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு விளம்பரமாக மட்டும் பாருங்கள், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே. வீடியோ அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற டைமில் இப்போ இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு தளபதி மலேசியா வராரு. அது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த டிக்கெட் சேல் பண்ணுறவங்க. இங்கே என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க? லைக் இப்போ என்னன்னா, ரோட் ஷோஸ் எதுவும் பண்ணல, பாண்டிச்சேரியும் கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் இந்த ஆடியோ லான்ச் போகிறதுக்கு முன்னாடி ரோட் ஷோஸ் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச தளபதி எதுவும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. இவர் இது பண்ணுறாரு அது. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அங்கே ஜாயின் பண்ணதே பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ஜீர்ணிக்க முடியல. டேங்காக ஜெலிசில் குடிச்சுன்னு இருக்காங்க, ஏன் இவர் போயிட்டார் அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவியாக யாரும் பார்க்காதீங்க. இட்ஸ் கோனா பி லைக் ரியல் லைஃப். நிறைய விஷயங்கள், இது பகவத் கேசரியோ எந்த கேசரியோ வாட் எவர் இட் இஸ், இது ரீமேக்காக கூட இருக்கட்டுமே. அந்த ஸ்க்ரீனில் தேட்டரில் 2 மணி நேரம் தளபதியோட ஃபோட்டோ போட்டு பழைய வீடியோஸ் ஏதாவது போட்டால் கூட உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு க்ரௌட் இருக்குது. ஏன்னா இது கடைசி படம். அண்டு அந்த ஆடியோ லான்ச்சில் எத்தனை பேர் அழுவ போகிறாங்க, எத்தனை பேர் எமோஷ்னல் ஆக போகிறாங்க, தளபதி என்ன பேச போகிறாரு, அது சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆகுது. ஐ ஹோப் ஓகே ஃபைன். அது சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆகுது. பட் இதுக்கு நடுவில் இந்த ரோட் ஷோஸ்லாம் பண்ணார் அப்படின்னா
அந்த மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச் போகிறப்போ கண்டிப்பாக ஏதாவது தடங்கள் நடக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆடியோ லான்ச் முடிகிற வரைக்கும் எதுவும் ரோட் ஷோஸ் இருக்காது. பட் டிவிகேல பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பணிகள்ன்றது நடந்துட்டு இருக்குது. இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு லைக் இட்ஸ் கோனா பி த ஃபுல் ஃப்ளெஜ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் தான் இருக்க போகுது ஃபார் ஷியோர். இத்தனை நாள் அவர் பேசலைன்னாங்க, பேச ஆரம்பிச்சிட்டார், அது பொறுக்கல. வீட்டிலேருந்தே பேசுகிறாருன்னாங்க, வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க, அதுவும் பிடிக்கல. ஏன் இவ்வளோ கரைச்சி கொட்டுறீங்க அவரை? ஏன் அவர் என்ன அப்படி தவறாக பேசுகிறாரு? இருக்கிற உண்மைக்கு தானே பேசுகிறாரு. ஏன் எந்த அரசியல்வாதி பேசாத அவர் பேசுகிறாரு? கொச்சத்தனமாக பேசுகிறாரு. சில பேர் கொச்சத்தனமாக பேசின்னு தான் சுற்றின்னு இருக்காங்க. வாடா போடான்னு பேசின்னு, அப்படி பேசி முன்னே யாரா வர சொன்னது, நீ யாரா? ஏதோ இன்னொருத்தர் எங்கள் அண்ணா இருக்கார், மான் கறி, என்னது மான் ஊறுகாய் சாப்பிட்டாரா? ஏன்னா என்னென்னா இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கை தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் டிவிக்கில் யாரும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு கட்சியில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 10 பேர் கேவலமாக யாராவது இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கட்சியே நம்ம ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. சிம்பிள். எனக்கு தெரிஞ்ச தளபதி அவர்கள் இந்த அங்கிள்னு சொன்னது, பாட்டு பண்ணது, இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் தான் நான் பார்க்குறேன். அது கெட்ட வார்த்தை கிடையாது. சிம்பிள். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஜனநாயகனோட ட்ரெய்லரோ டீசரோ அடுத்து என்ன அப்டேட் வருதோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இந்த வீக்கெண்டே ஒரு அப்டேட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரஸ்ட் மீ, வந்துச்சுன்னா ஒரு வீடியோ நான் போட்டுடுறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் ஆடியோ லான்ச். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.